காய்ச்சி நான் சாப்பிட்டாச்சு. நான் இவனோட சேர்ந்து பள்ளி போகிறோம். ஸ்ரீலங்காவில் இருக்கிற பள்ளிவாசல்ல ஒரு அழகான ஒரு பள்ளிவாசல். பள்ளியில் தங்கத்துக்கு நான் ரூம்ஸ் பாருங்க. தண்ணி இல்லாத டைம்ல வெல்கம் பேக் டு எம்ஐ ஹபி பிளாக்ஸ். இந்த பிளாக் வந்து பர்டிகுலர் எபிசோட பார்ட் 5 காத்தாங்குடி மஸ்ஜிதுல் அக்ஸா. எனக்கு தெரியும் ஸ்ரீலங்காவில் இருக்கிற மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலுக்கு போயிட்டு ஃபுல்லாக ஒரு பிளாக் ஒன்று செஞ்சிருந்தேன். அதுதான் இந்த பிளாக்ல வரப்போகுது. காத்தாங்குடி மண்ணில் காலை வச்சாச்சு. பள்ளிக்கு முன்னுக்கு தான் பள்ளிக்கு தான் அக்ஸா பள்ளி அக்ஸா. அதில் தான் ஜும்மாவுக்கு போகணும். பள்ளிக்கு போகிற கேப்பில் உசுரோடு கொஞ்சம் செட் ஆகினாங்க. நான் இவனோட சேர்ந்து பள்ளி போகிறோம். காத்தாங்குடி பள்ளிக்கு லிஃப்ட் வண்டி கிடைக்குமா? லிஃப்ட் வண்டி உங்களுக்கு இல்லாத சரி. லிஃப்ட் வண்டி கிடைச்சிது. நாளைக்கு கூட எப்படி போகுது? சைக்கிள் பயணம் வேற லெவல். எனக்கு வந்து ஓலோல் ஸ்கூல் காலம் ஞாபகம் வந்துட்டு அப்படிதான். ஸ்கூல் டு வர போகலையும் அந்த பின்னுக்கு பைஸ்கிள் ஏறிட்டு வர்றது மாற மெமரிஸ். அப்படி ஒரு ஆஃப்டர் லாங் டைமுக்கு கூட அப்படி ஒரு பயணம் என்னோட உசுரோட. அதுக்கப்புறம் அந்த உசுரோல வந்து உடுவை மாற்றிட்டு வாரேன்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டாங்க. அதோட நானும் வந்து பள்ளிக்கு போனேன். பள்ளிக்குள்ளே போய் ஜும்மா தொழுந்துட்டு செட் ஆகும். ஜும்மா நாள் அக்ஸா பள்ளிவாசல் அண்ட் அக்ஸா பள்ளிவாசல்ல அழகு மாஷா அல்லாஹ். ஸ்ரீலங்காவில் இருக்கிற பள்ளிவாசல்ல ஒரு அழகான ஒரு பள்ளிவாசல். ஜும்மா முடிஞ்சு பள்ளியை சுற்றி பார்த்துட்டு வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிற கேப்ல கோல் வருது. ஓகே ப்ரோ, ஓகே. நான் பள்ளியில் தான் இருக்கிறேன். நேரத்தோட மீட் பண்ண சுடுவல் வந்து கோல் பண்ணா. இப்போ அவனோட வீட்டை வந்து சாப்பிட்டு தான் போகணுமெண்டு. பகல் சாப்பாடு எங்களோட தானண்டு ஃபஸ்ட்டு குசுருவல் சொன்ன மாதிரியே க்ளீனாக நடந்துச்சு. அவங்களோட தான் சாப்பிட்டேன். அது வந்து அடுத்த போக்கில் வரும். இந்த போக்கில் வந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை மட்டும் தான் கவர் பண்ணினேன். பள்ளியில் தங்கத்துக்கு நான் ரூம்ஸ் நீங்கள் போல அல் அக்ஸா பின்னி இது ரூம்ஸில் போட்டு இது நல்லா ரூம் செய்தாயும் இதுதான் முழு எடுக்கிற டைம். மேம் தண்ணி இல்லாத டைமில் மண் மேலே தான் பெண்களுக்கான தொழிலாளர்கள் போல் வாஷ்ரூம் எல்லாம் மேலே தான் நிற்கும். காய்ச்சி இந்த பள்ளியில் ஒவ்வொரு தூண்லையும் வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கிக்கிறாங்க. ஒவ்வொரு டிசைன்ஸ் பாருங்கள். இன்றைக்கெல்லாம் ஃபுல்லாகவே நான் காட்டுறேன். பள்ளியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தூண்லேயும் வந்து இதே மாதிரி செதுக்கிக்கிறாங்க. கிட்டால காட்டுறேன். அண்ட் சுவர்கள்லேயும் பார்த்தீங்கன்னா அழகழகாக வந்து செதுக்கி வச்சுக்கிறாங்க. நான் கிட்டால காட்டுறேன் எப்படின்னு பாருங்கள். ஃபுல்லாகவே அழகான தோற்றம். இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லேயும் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக செஞ்சுக்கிறாங்க பாருங்கள். அதோட விளைவாக தான் இவ்வளோ அழகான பள்ளிவாசல் இருந்து கொண்டு இது. அதே போல் கதவுகள், பள்ளியில் கதவுகளும் வந்து வேறு லெவலில் வந்து டெக்கரேட் பண்ணிக்கிறாங்க பாருங்கள் இப்படியாண்டு. அண்ட் இந்த காத்தாங்குடி பள்ளியை வந்து நைட் டைமில் தான் வரணும். அப்போ தான் லைட்ஸோட வேறு லெவல் லீவுன்னு பாருங்கள். ஒவ்வொரு லைட்ஸும் பாருங்கள். லைட்ஸ் ஃபேன் இப்படியாண்டு. இன்னைக்கு பெரிய லைட் ஃபுல் பெரிய லைட் வண்டி இது எப்படின்னு பாருங்கள். அந்த குப்போட அமைப்பு வாவ். வேறு லெவல்லேயே வெளில போய்த்து பார்ப்பேன் இன்னைக்கு வந்து. பள்ளியிட மேல் தட்டுக்கு வந்தோம் பாருங்கள் எப்படி.
ரெண்டாம் தட்டு இது. மூணாம் தட்டு வந்து லேடிஸ் ஒன்லி போட்டிக்குது. அது வந்து லேடிஸ் அந்த தொலைத்துக்கு மாஷாலான்னு நல்லா பசந்தாயிது, அழகாகிது. பார்த்தீங்க தானே பள்ளியை ஃபுல்லாக சுற்றி காட்டியாச்சு. இந்த பள்ளி எப்படின்னு கரெக்டாக கமெண்ட் பண்ணி பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சி நான் கரெக்டாக லைக்கோட தட்டுங்க. இவ்வளோ தாங்காச்சு இந்த vlog. அப்படியே உசுருன்னு வந்துட்டாங்க. சேர்ந்து காத்தாக்குடியை ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். அந்த உசுருவல் தான் கடைசி வர காலில் மீந்து ஃபுல்லாக காத்தாக்குடியை சுற்றி காட்டினாங்க. அடுத்தடுத்த vlogsல தொடர்ந்து கண்டினியூ ஆகும். நீங்கள் இன்னும் மேட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல தானே, இப்போயே பண்ணிக்கோங்க. இல்லாட்டி இடி விழும் மண்டலே. ஜஸ்ட் ஃபார் கிட்டிங், இருந்தாலும் விழும் செல்ல தெரியா. ஸோ பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் கிடத்துல செட் ஆகும். இன்றைக்கி போய்ட்டு வரேன். டேக் கேர். மறக்காமல் கிடைக்கிற பெல் ஐக்கானுக்கும் இதே போல் லைட் ஒன்று எடுத்து அடியே நடிங்க. ஓகே, பாய்.